அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல் டு ஆல். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் வந்ததுக்கப்புறம் தான் நான் பொங்கல் வைக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பொங்கல் களைஞ்சு ஊற்றி எல்லாம் ரெடி பண்ணக்குள்ளேயே ஹஸ்பண்டும் எந்திரிச்சிட்டாங்க. பையனுக்கு அவர் தான் குளிக்க வச்சு கொண்டு வந்து கொடுத்தாரு. பொங்கும் போது அவனும் கிளம்பி வந்ததுனால அவன் தான் இன்றைக்கி அரிசி போட்டு சாமி கும்பிட்டான். இன்றைக்கி இப்போ சக்கரை பொங்கல் தான் செஞ்சுருந்தேன். பொங்கல் மட்டும் செஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு அத்தை வீட்டுக்கு போகிறதா ஐடியா இருக்குது. அங்கே போய் தான் டிஃபன் சாப்பிடணும். அங்கேயே பார்த்தீங்கன்னா அத்தை வீட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன விநாயகர் கோவில் இருக்குது. அங்கேயே கொண்டு போய் அத்தை வச்ச பொங்கலையும் நான் வச்ச பொங்கலையும் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோவில் போகணும். மாமா ரொம்ப நாள் முன்னாடி மொட்டை அடிக்கிறேன்னு சொல்லி ஒரு சின்ன வேண்டுதல் வச்சுருந்தாங்க. சரி இன்னைக்கு தை நோம்பி அன்றைக்கி நம்ம அதை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறனால இங்கே சாமி கும்பிட்டுட்டு அங்கேயும் கிளம்பிட்டோம். பொங்கல் வச்சு வரக்குள்ள மாமா மொட்டை அடிச்சுட்டும் வந்துட்டாங்க. அப்புறம் அபிஷேகம் கரைச்சிட்டு அங்கே இருந்த ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை கட்டிட்டு நாங்கள் சாமி கும்பிட்றதுக்கும் உள்ளே போயிட்டோம். அங்கே சாமி கும்பிட்டு சாப்பிட்றதுக்கு டைம் இல்லைங்கிறனால வர்ற வழியில் ஒரு இடத்துல உட்காந்து தான் பொங்கலே சாப்பிட்டோம். லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வர்ற வழியில் அபூர்வான ஒரு ஹோட்டலில் நிறுத்தி சாப்பிட்டுட்டு வந்தாச்சு.